வந்து எதிர்மறையான சிந்தனை இருக்குல்ல, மற்றவங்க நம்மளை எதிராக பார்க்குறது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி, இல்லை அப்பா அம்மா தான் காரணம், அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம், எந்த துன்பம் ஏற்பட்டதாலும் இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம் அப்படின்னு மற்றவங்களே நம்ம காரணம் காட்டுறோம்ல. இதுதான் வந்து மற்றவங்கள நம்மளை எதிராக பார்க்குறதுக்கு காரணம். அதான் எதிர்மறையான சிந்தனைக்கு காரணமாக இருக்குது. எதிர்மறையான சிந்தனை எப்பெல்லாம் வருதோ, மற்றவங்கள நீங்கள் எப்பெல்லாம் எதிராக நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் என்ன நினைக்கணும்னா, நாம் சரியாக இருந்தால் நமக்கு இது நடந்திருக்காது, நாம் சரியாக இருந்தால் நாம் விழிப்போடு இருக்கணும், எல்லோரும் நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்க, இந்த உலகம் நமக்கு நல்லது செய்யாது, அதனால் நல்லதோ கெட்டதோ அதை நாம் தான் முடிவு பண்ணணும், நாம் தான் நமக்குள்ளே நம்ம நல்லதையோ கெட்டதையோ நாம் தான் அனுமதிக்கிற பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது, தீதுன் வந்தும் பிறர் தர வாரா, இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கணும். எப்பெல்லாம் நமக்கு வந்து பிறருக்கு எதிரான பிறர் மேலே நம்ம கோவம் வருது, இது என்னுடைய எந்த நிலைமைக்கு இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம் அப்படிங்கிற இந்த எண்ணம் வருதில்ல, அதை வரவிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் நாம தான் காரணம், நம்ம அனுமதி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. நம்மக்கிட்ட ஒரு அனுமதி இருக்குல்ல, அப்போ அந்த அனுமதி இருக்கும்போது நமக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னா அதுக்கு நாம தான் காரணம், நாம் அதை அனுமதித்தோம். அவங்க அப்படி தான், மற்றவங்களுக்கு வந்து தெரியாது நமக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் இந்த நம்ம அனுமதி இல்லாமல் நமக்கு இந்த தப்பு நடந்திருக்காது, நல்லதோ கெட்டதோ அது நம்ம அனுமதியின் பேர் தான் நமக்கு நடக்கும். மற்றவங்க அப்படி தான் இருப்பாங்க, ஆனால் நாம் தான் கரெக்டாக இருந்தோம், நாம் கரெக்டாக இருந்தால் நமக்கு இது நடந்திருக்காது அப்படிங்கிற அதை வந்து அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க நம்ம பிறரை குற்றம் சாட்டுகிற அந்த வழக்கம் நமக்கு இல்லாமல் போயிடும். மற்றவங்கள குற்றம் சாட்டுற அந்த வழக்கம், இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் அப்படின்னு மற்றவங்கள குற்றம் சாட்டுற அந்த வழக்கம் இருக்குல்ல, அது இல்லாமல் போய் நமக்கு நடந்த கெட்டதும் சரி நல்லதும் சரி அதுக்கு நாம தான் காரணம், நல்லது நடந்தால் நாம தான் காரணம், கெட்டது நடந்தாலும் அதுக்கு நாம தான் காரணம் அப்படிங்கிற நினைப்பு இருக்கணும். கெட்டது நடந்தால் பிறர் காரணம் காட்டுறோம், அதுபோல் நல்லது நடந்தாலும் அவங்க தான் காரணம்னு நம்ம சொல்லிவிடுவோம். அது இதுக்கு இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்கிறோம்ல. நீ நல்லது நடந்தாலும் சொல்லாத, நீ நல்லது நடந்தால் அவங்க தான் இவங்க தான் காரணம்னு சொல்கிறல்ல, அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, உனக்கு கெட்டது நடந்தாலும் அவங்க தான் காரணம் எனக்கு அப்படி சொல்லுவேன். உனக்கு நல்லது நடந்தாலும் எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் அவங்க தான் இவங்க தான் அவங்களால தான் எனக்கு நல்லது நடந்துன்னு நீ சொல்கிறல்ல. ஒருவேளை உனக்கு கெட்டது நடந்ததுன்னா நீ என்ன பண்ணுவேன்னா உடனே அவங்க தான் மற்றவங்க தான் காரணம்னு சொல்லுவேன். அதனால் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதுக்கு நீ தான் காரணம், உன்னுடைய பிரதானமான அனுமதி இல்லாமல் உனக்கு நல்லதோ கெட்டதோ நடக்க முடியாது. அதனால் என்றைக்குமே வந்து நல்லது கெட்டதுக்கு முதற் காரணம் நீ தான். பிறர் வந்து உதவி தான் செய்ய முடியும், உனக்கு நல்லது நடந்ததுக்கு மற்றவங்க உதவி தான் பண்ண முடியுமே தவிர, ஆனால் அதுக்கு முதற் காரணம் பிரதான காரணம் யாருன்னா அதுக்கு நீ தான் காரணம். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டா இந்த எதிர்மறையான சிந்தனைகள் ஏற்படாது, பிறர் மீதான கோபம் பழி உணர்ச்சிலாம் வராது. பழி உணர்ச்சி, அவன் தான் காரணம் இவன் தான் காரணம் எங்கள் அண்ணன் தான் காரணம் எங்கள் அப்பா தான் காரணம் எங்கள் அம்மா தான் காரணம், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நான் அவங்கள ரொம்ப நம்பினேன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இப்படியெல்லாம் நினைக்கிறாங்களே, இது வந்து பயங்கர கோபத்தையும் பழி உணர்ச்சியும் ஏற்படுத்தினா என்ன ஆகுன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகளை நம்ம எதிராக நினைக்கும் போது நாம் சோம்பேறி ஆகிடுவோம். அதனால் நாம் உழைக்கணும் முன்னோக்கி போகணும் அப்படின்னா நமக்கு நல்லதோ கெட்டதோ அது நமது அனுமதியின் பேர் தான் நடக்குதே தவிர மற்றவங்க செய்கிறது எல்லாமே உதவி தான். நம்ம அனுமதி இல்லாமல் நமக்கு நல்லதோ கெட்டதோ நடக்க முடியாது. அப்படி இருக்கும்போது மற்றவங்க மேலே நம்ம கோவப்படுறது பழி போடுறது இதெல்லாம் வந்து ஒரு அறியாமையின் காரணமாக தான். இந்த புரிதல் இருந்துட்டாலே நமக்கு எதிர்மறையான சிந்தனைகள் ஏற்படாமல் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம்.